எனக்கு வந்து இந்த பையன் அந்த பையன் இவன் வேணும் அவன் எதுவுமே கிடையாது. வான்மதிக்கு பணம் வேணும். ஏதான் வீட்டுல எல்லாம் கஷ்டப்படுறோம், இது பண்றோம், ஓடுறோம், அது அங்க போய் ஏதோ சினிமால நல்லா இருக்குன்னு நினைச்சா அது அங்கேயும் போய் அழுதுட்டே இருக்கே. பிஎஸ் முடிஞ்சும் கூட ஐஷு கண்ணன் வந்து நாங்க வந்து ஒன்னா பாத்துட்டு இருந்தோம். பட் ஆனா இப்ப ரீசெண்டா நான் வந்து பார்க்கவே முடியறது இல்ல. ஏன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆச்சு? ரொம்ப பாத்துட்டு என் பிள்ளையா இப்படி பேசுது, என் பிள்ளைய எத்தனை பேர் திட்டுவாங்களோ. அந்த வீடியோ போஸ்ட் பண்றேன்னா அங்க வந்து யாரும் வந்து வா நீ இப்படி பண்றீ அப்படின்னு இல்ல, தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு என்ன இப்படி ஆயிட்ட, இந்த ஏஜுக்கு மேல நீ வெயிட் போட்டா நீ நம்ம பாசிட்டிவாவே போயிடலாம், நெகட்டிவ்ஸ் வேண்டாம், அப்படிதான் இருந்தது மைண்ட்ல. அதே எனக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு அப்புறம் 2 வருஷம் அமையல, நிஜமாவே அமையல. தமிழ்ல அக்கா தங்கச்சி உறவு அப்படின்னா வந்து அவ்வளோ ஒரு புனிதமான, அவ்வளோ ஒரு லவ்வான லவிடவியான விஷயம் வந்து எல்லாரும் பாக்குற ஒரு இது. ஃபுல் ரிவர்ஸ். எதுக்கு பாய்ஸ் மட்டும் தானே நான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணணும், கேர்ள்ஸ் எதுக்கு கம்மி இருக்காரு, அதெல்லாம் கிடையாது. ஸோ கேர்ள்ஸ் கூட எதுக்கு தங்கதில்லை. உங்கள் அபிமான தங்க மயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள். நமக்காக ஒக்கட்ட தங்குதலை மொமெண்ட் சொல்ல போறாங்க யுக்தா. Here is my heart only for you. விஜி தீபிகா வித் us. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கேன். அண்ட் உண்மையிலே அண்ணாமலை குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது உங்களை வந்து நிறைய இந்த பாவப்பட்ட ஒரு மாதிரி பொண்ணு, அப்புறம் வந்துட்டு லைட்டா குறும்புத்தனம் பண்ற பொண்ணு, இல்லைன்னா லைட்டா அது ஏன் எனக்கு மட்டும் நடக்கல அப்படின்னு அந்த மாதிரி நோன்ற ஒரு கேரக்டர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்துருக்கோம். பட் ஆனா இதுல அவுட் அண்ட் அவுட் பியூர் வில்லியா வந்து பண்ணிருக்கீங்கல்ல, வான்மதியா. எப்படி இருக்கு? எனக்கு சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு 2 ஷெட்யூல் அந்த மாதிரி போன ஒரு 15-16 டேஸ் நடிச்சிருப்பேன். பயங்கர ஜாலியா இருக்கு. என்னோட சீன் வந்தாலே அவ்வளோ ஜாலியா, ஏன்னா சும்மா நின்று டயலாக் பேசுறதே இருக்காது, இங்க இருந்து அங்க ஓடுறது, அது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும். அதனால எனக்கு பெர்ஃபார்மிங்க்கு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதுதானே வேணும். சும்மா நின்ன இடத்துல இருந்து நான் ஒண்ணு பேசிட்டு போறதுக்கோ இல்ல நிக்கிறதுக்கோ இல்ல அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம், அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டோம். சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இன்னும் நிறைய வெரைட்டிஸா பண்ணணும் தானே ஆசை இருக்கும். சோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டரா இருக்கு. குடும்ப சார்ந்த கதைகள் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு தீபிகா பார்க்கும்போது அடடா என்ன ஒரு குடும்ப பெண் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்ல. இந்த இதுல வந்துட்டு அகைன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் குடும்பம் இருக்கு. அண்ட் ரெண்டுலயுமே நீங்க வந்து வகிக்கிறீங்க அப்படின்னும் போது எப்படி பிளே அவுட் வந்து டர்ன் அவுட் ஆயிருக்கு? சோ இன்னும் வந்து எங்களுக்கு நான் அந்த வீட்டுக்குள்ள போல, ஹீரோ ஃபேமிலிஸ் அண்ணாமலை ஃபேமிலிஸ்குள்ள நாங்க போல, எங்க வீட்டுல இருக்கிறது தான் ஷூட் பண்ணிருக்கோம். சோ எங்க வீட்டுல வந்து ரொம்ப ஜாலி. சோ ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ள என்னென்ன சண்டஸ் இருக்கும், ஒரு ட்ரெஸ் நம்மளை விட்டுட்டு அவ நல்லா போட்டானா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், அண்ட் அப்பா வந்து ஒரு தோசை விட்டு நமக்கு குடுக்குறாரு, இந்த மாதிரி குட்டி குட்டி சண்டைங்க, அம்மாவோட சேர்ந்து நக்கல் பண்றது, விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இப்போ யூஸ்வலா வந்து இங்கேயுமே அவங்க என்ன விரும்புறாங்க சீரியல்ல டைரக்டராவோ ப்ரொடியூசராவோ அப்படின்னா, ஒரு ஒரு சீக்வன்ஸ் போகுது அப்படின்றப்போ அங்க நின்று இங்க நின்று அம்மா அப்பா எல்லாம் பேசாம வீட்டுல எப்படி பேசுவோம், அப்பா கிட்ட செல்லணும்னா அவங்க கிட்ட நம்ம நெருக்கமா பேசுவோம், அம்மா கிட்ட விளையாடுற அம்மா நம்மளை அடிச்சு பேசுவாங்க, போடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பிளே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படியாதான் எடுத்திருக்காங்க. அதனால எங்களுக்குமே ஒரு மாதிரி பாண்டு, அம்மானா நம்ம போய் கட்டி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்பானா போய் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அம்மானா நம்மள தலையில தட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு கேரக்டர்ஸ் தான் எனக்கு இப்போதைக்கு இங்க வீடு இருக்கு. அங்க போனாதான் எனக்கு தெரியும் அங்க என்னென்னலாம் நடக்குது, எப்படிலாம் ரியாக்ட் பண்றோம். ப்ரோமோ பார்க்கும்போதே வந்துட்டு லைக் 2 பேருக்கும் ஒரே ட்ரெஸ், அந்த ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, இது எதுக்கு அவளை மாத்திரால இல்ல என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க முடியுது இல்லையா. அண்ட் அக்காக்காக எதையும் பண்ணக்கூடிய ஒரு தங்கச்சி, பட் ஆனா அக்காவை லவ் பண்ற ஒரு அக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. அண்ட் கேரக்டர் வைஸே நம்ம பார்க்கும்போது எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்க? ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் நோட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. என்ன யோசிங்க இந்த கேரக்டர் வந்து உங்களை நோக்கி வரும்போது? ஃபர்ஸ்ட் வரும்போது அதான் எனக்கு நம்ம பாசிட்டிவாவே போயிடலாம், நெகட்டிவ்ஸ் வேண்டாம், அப்படிதான் இருந்தது மைண்ட்ல. ரொம்ப நாளைக்கு அப்படிதான் இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட 2 இயர்ஸா ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்பப்போ வரும், ஆடிஷன்ஸ் போயிருக்கேன். ஆனா எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எல்லாம் ஓகே ஆகி பேமெண்ட் வரைக்கும் ஓகே ஆகி நாளைக்குன்னு சொன்னா கூட மனசு நிக்காது. இல்ல வேண்டாம், இந்த ஸ்டேஜ்லாம் நம்ம கடந்துட்டோம், இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது. ஸோ அவங்க சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவா மறுபடியுமா அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சம் ரெஃபரன்ஸ் காட்டினாங்க, இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெர்ஃபார்மிங்க்கு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் இது. பயங்கரமா பூந்து விளையாடலான்ற மாதிரி இருக்கும்.
நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், நீ வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு எப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு பாக்குற இப்படிதான் இருக்கேன் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம போய் எல்லாம் நல்லது செய்வோம், இப்போ மாறி மாறி உழைச்சிட்டே இருப்போம் ஃபேமிலிக்காக, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பயங்கரமா விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம். ஒரு சீன்ல பார்த்தா பக்கா நல்லவளா ஒருத்தர்கிட்ட பேசும், ஒரு சீன்ல பார்த்தா நெகட்டிவா பேசும், ஒரு சீன்ல அப்படியே அழுது நாடகம் போடும். ஸோ இங்க எல்லாமே இருக்கும். வெறும் வில்லனிக் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டுன்னு இல்லை, அது ஜாலியா சிரிக்கும், விளையாடும், அழுவும், கத்தும், எல்லாமே பண்ணும். அப்படியான கேரக்டரா இருக்கிறப்போ எனக்கு ஈஸியா அதுக்கு கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே. அண்ட் அண்ணாமலை குடும்பத்தோட போஸ்ட் நாங்க பார்க்கும்போது லைக் உங்களோட தங்கச்சி கல்யாண மேடையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அண்ட் பின்னாடி நீங்க எல்லாம் வந்து ஃபேமிலியா நிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் உங்களோட பேர் வந்து வேற யாரும் ஒரு பொண்ணு கூட நிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அது இப்ப நம்ம பார்க்கும்போது என்ன என்ன வந்து பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. சோ அதுல ஏதாவது நீங்க லைக் வில்லத்தனமான விஷயங்கள் பண்ண போறீங்களா இல்ல என்ன மாதிரி? எனக்கு வந்து இந்த பையன் அந்த பையன் இவன் வேணும் அவன் இது எதுவுமே கிடையாது. வான்மதிக்கு பணம் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், இவ்வளவுதான் வான்மதிக்கு. அது யாரா இருந்தாலும் அவளுக்கு கவலையே கிடையாது. அப்படியான ஒரு கேரக்டர் தான் இங்க வந்து ஒரு ஆள் மேல ஆசைப்பட்டு அவனுக்காக ஃபால் ஆகுறது, இவங்களுக்காக ஃபால் ஆகுறது, அதெல்லாம் இல்ல. அவளுக்கு அவ விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். அது நாட் அபவுட் அ பர்சன், இந்த ஃபேமிலி எதுவுமே இல்ல. அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அதுக்கு யார அவ யூஸ் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணிப்பா. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இதுக்கு மேல டீடைலா நல்ல சீன் சொல்ல முடியாது. சோ அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நைஸ். அகைன் வந்து அட்டையர் வைஸும் சரி, லுக் வைஸும் சரி, ஒரு எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ரா டோன், ஒரு அழகான பொலிவான ஒரு தீபிகாவை எங்களால வந்து பார்க்க முடியுது. ஒரு அழகான எப்படி சொல்றது, முக மலர்ச்சியும் எங்களால வந்து பார்க்க முடியுது. வில்லி வந்து இவ்ளோ அழகா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஸ்மைலிங் ஃபேஸோட வந்து பாக்குறது, அண்ட் இவ்ளோ அழகா அவங்களை வந்து கேரி பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு 2 கேட்டகரியில வந்து உங்களை நாங்க பாக்குறோம் இல்லையா? எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் இப்ப ப்ரமோல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்க மாட்டேன். நல்ல பெரிய பொட்டு, நல்ல கண்ணு, ஹேர் எல்லாம் அப்படி இருக்கும். சோ அதுதான் நம்ம டிப்பிக்கலா ஒரு வில்லினாலே லுக்ல ஒரு வில்லி, இப்படி பார்த்தாலே இந்த என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்தது. எனக்கும் அப்படிதான் இருந்தது ப்ரமோ ஷூட் அப்போ, நான் அந்த லுக்ஸ் எல்லாம் பண்றப்போ. அதுக்கப்புறம் நான் வந்து யோசிக்கிறப்போதான் ஹீரோயினுக்கும் நானும் அக்கா தங்கச்சி. சோ அந்த ஒரு இதுதான். அண்ட் எவ்ரி டைம் அவளை விட பெட்டரா இருக்கணும்னு தான் நான் நினைக்கணும். நான் வில்லின்றதுனால நான் ஒஸ்டா நான் அப்படி ஒண்ணு மேக்கப் இப்படி எல்லாம் இல்ல. இந்த டைம்ல இந்த ஜெனரேஷன்ல எப்படி இருப்பாங்களோ அதுல நான் என்ன அழகா காட்டிக்கிறதுக்கு நான் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம். நீ ட்ரெடிஷ்னலா ஒண்ணு பண்றியா, நான் உன்னை விட ட்ரெடிஷ்னலா பயங்கரமா பண்ணுவேன், அப்படிதான் இருக்க முடியும். நான் மாடர்ன் அப்படின்லாம் இல்ல, நீ என்ன பண்ணாலும் உன்னை விட நான் பெட்டர், அப்படியான ஒரு கேரக்டர் தான். சோ நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். நீ சிரிக்கிறியா, நீ அழகா சிரி, ஆட்டிடியூட்ல தான் இருக்கு இல்லையா. நான் நெகட்டிவ் அப்படின்றதுக்காக நான் மேக்கப்ல, ட்ரெஸ்ல, நான் போடுற ஜுவல்ஸ்ல நான் காட்ட முடியும். அஃப்கோர்ஸ் நான் பேஜ்ல தான் காட்ட முடியும், நான் பெர்ஃபார்ம் பண்றதுல தான் காட்ட முடியும். அது கொஞ்சம் நம்ம பண்ணிட்டாலே எவ்வளவு நம்ம அழகா ப்ரெசென்ட் பண்ணாலும் எப்படி பேசுறா பாரு இவ அப்படின்னு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. சோ அதுதான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். வில்லினாலும் அழகா என்ன நான் அழகா காட்டிக்கிறேன்பா அப்படின்றது. அண்ட் நிறைய நீங்க பேசும்போது வந்துட்டு அங்கே ஸ்டேஜ்ல பிரஸ் மீட்ல சொல்லும் போதும் வந்துட்டு அம்மா வந்து சந்தோஷப்படுவாங்க என்ன இப்ப டிவில பார்த்தா அப்படின்னு சொல்லிங்க இல்லையா? அண்ட் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? பிகாஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டருக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அண்ட் இப்ப பண்ண போட கேரக்டருக்கு வந்துட்டு ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அது எப்படி, என்ன கான்வர்சேஷன் உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் நடுவுல நடந்தது? ஆக்சுவலா என்னன்னா, அதான் இப்போ நான் சுந்தரி நீயும் சுந்தரன் நானும்னு ஒரு சீரியல் பண்ணேன். அப்போ வந்து அதுல ஒரு வீட்டை விட்டு நாங்க போற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும், அழுது பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு இது. அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி சீனே இருக்காது. பட் அந்த ஒரு சின்ன வீட்டுல இருக்க ஒரு குட்டி பொண்ணு வீட்டை விட்டு காலி பண்ணி போறோன்றப்ப அவ எமோட் ஆற மாதிரி ஒரு சீன் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு எங்க ஃபேமிலில அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அந்த டைம்ல. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு எங்க அப்பா எல்லாம் ரொம்ப எமோட் ஆயிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்வலா நான் எல்லா இடத்துலயும் போயிட்டு அழுதுட்டு இருப்பேன் சீரியல். இப்ப எனக்காக சீரியல் பாக்குற என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, என்னோட அம்மா இருப்பாங்க, என்னோட அப்பா இருப்பாங்க, அப்பா லைக் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ், அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட ஊருக்காரங்க, யாரோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது தீபிகாக்காக இந்த ப்ராஜெக்ட் பாக்குறேன்றவங்க இருப்பாங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது இந்த பிள்ளை என்னடா இங்கதான் வீட்டுல எல்லாம் கஷ்டப்படுறோம், இது பண்றோம், ஓடுறோம், அது அங்க போய் ஏதோ சினிமால நல்லா இருக்குன்னு நினைச்சா அது அங்கேயும் போய் அழுதுட்டே இருக்கே, பாவமா இருக்கே, ஒரு நல்ல செயின் போடுதா பாரு, அந்த ஒரு கம்மலை மாத்துதா பாரு, இப்படி இருக்கும். அப்படியான ஒரு கேரக்டராவே நம்மள பாத்துட்டு நமக்கு ஒரு 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 விஷயம் தானே, அம்மாவுக்கு எப்பயுமே அந்த பொண்ணு வந்து ஒரு அழகா இருக்கணும், நம்ம பொண்ணு இப்படி இருக்கணும். அந்த சினிமானாலும் ஒண்ணு இருக்குல்ல, சினிமால இருக்கிறவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க, ஆனா நம்ம அப்படி இருக்கவே இல்லை, ஃபுல்லா இந்த மாதிரியாவே போயிடுச்சு. சோ அவங்களுக்கு ஒரு ஆசை
நம்மள இப்படி பாக்கணும் அப்படின்னு, நாட் வில்லனா பாக்கணும்னு இல்ல, ப்ரமோ பாத்துட்டு என் பிள்ளையா இப்படி பேசுது, என் பிள்ளைய எத்தனை பேர் திட்டுவாங்களோ அப்படின்னு எங்க அம்மா ஃபீல் பண்ணாங்கதான். பட் இருந்தாலும் அந்த ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதமோ, நம்ம போடுற காஸ்டியூம்ஸோ, அந்த அட்டையரோ, நம்ம பிஹேவியரோ, எங்கேயோ நம்ம பொண்ணு பாடுறா தைரியமா இருக்கா, ஏதோ அழகா இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். அண்ட் அம்மா வந்து பார்த்து பாப்பாக்கு இது நல்லா இருக்கும், இது போடு பாப்பா அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் வந்து பார்த்து இந்த கேரக்டருக்காக உங்களுக்காக தேடி கொடுத்தாங்க? அப்படிலாம் இருக்காது. அவங்க கம்ப்ளீட்டா இந்த இது செலக்ட் பண்ணி குடுக்கறது, இது பண்ணு அது பண்ணு அந்த மாதிரி எல்லாம் எப்பயுமே இருந்தது கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா எல்லாமே மீடியா இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. நம்ம போய் சொல்றதுதான். சோ நான் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், இப்படி இருக்கேன்னா அவங்க சரி சரின்னு கேட்டுப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களால இது பண்ணிக்க முடியும். அவங்க இறங்கி எனக்கு கூட சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. அஃப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆறப்போ நான் ஒரு 63 kg இருந்தேன். நல்லா நீங்க ப்ரொமோ பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல புஷ்ஷுன்னு இருந்தேன், கையெல்லாம் இவ்வளவு பெருசா அப்படி இருந்தது. இதே பிளவுஸ் தான், அப்ப அதுல வந்து எனக்கு அப்படியே டைட்டா அப்படி இருந்தது. அண்ட் ப்ராஜெக்ட் ஓகே ஆன அப்புறம் நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. இப்போ நான் 57 இருக்கேன். இப்போ எங்க அம்மா டயட்ல எனக்கு ஹெல்ப் பண்றாங்களான்னா பண்ணுவாங்க. காலையில எனக்கு மில்லட்ஸ்ல ஏதாவது ஒரு கஞ்சி வச்சு தருவாங்க. மத்தியானம் கரெக்டா இவ்வளவுதான் அளவு சாப்பாடுனா அந்த சாப்பாடுக்கு வச்சு காய் வச்சு இது வச்சு தருவாங்க. நான் 6 மணிக்கு மேல சாப்பிட மாட்டேமா, எனக்கு 6 மணிக்கெல்லாம் டின்னர் கொடுத்துருங்கன்னா எனக்கு சப்பாத்தி 2 சப்பாத்தி போட்டு ரெடியா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எங்க அம்மா வந்து எனக்கு என்ன ஹெல்ப்போ அதெல்லாமே பண்ணுவாங்க. இந்த காஸ்டியூம் செலெக்ஷன் இது பண்றது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்றப்போ அவங்க எதுவும் பண்ண முடியாது. இப்ப எங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா, எங்க அம்மா எனக்குன்னு ஒரு செயின் வாங்கி வச்சிருக்காங்க, அதை போட்டுக்க பாப்பா, இது நல்லா இருக்கும், இந்த கம்மல் போட்டுக்க பாப்பான்னு அவங்க வந்து அவங்களோட இது வேறையா இருக்கும். அது வான்மதிக்கு செட் ஆகாது. சோ அப்படிதான். நீங்க இது சொல்லும் போது கடந்து வந்த பாதை அப்படின்னு எடுக்கும்போது உங்களோட ஸ்கின் ஜேர்னியா இருக்கலாம், இப்ப வந்து அகைன் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லும் போது உங்களை நீங்களே வந்து மெருகேத்திக்கிறீங்க இல்லையா? இப்ப பார்க்கும்போது வாவ் என்ன ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. பட் ஆனா அது கோ த்ரூ பண்ற ஃபேஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ வந்து என்னென்ன மாதிரியான கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அது நடக்கும். இப்போ நான் சடனா வெயிட் ஏறிச்சு, ஏன்னு எனக்கு தெரியல. அப்போ கட 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 கடன்னு வெயிட் ஏறிட்டே இருந்தது. ஒரு 57 அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே போயிட்டே இருந்தது. 63 வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. அப்ப நம்ம ஏதோ ஒரு ஆங்கரிங் பண்றோம், ஒரு ஷோ பண்றோம் அப்படின்றப்போ நான் ஒரு அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல கொஞ்சம் நல்ல லுக்காவே ஃபேட்டா அப்படிதான் இருந்தேன். அது அஃப்கோர்ஸ் 63 64 kgல அப்படிதான் இருந்தது. அப்போ நான் அந்த அவார்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, சோலோவா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்றேன்னா அங்க வந்து யாரும் வந்து வாவ் நீ இப்படி பண்றிய அப்படின்னு இல்ல, தெரிஞ்சவங்கலாம் வந்துட்டு என்ன இப்படி ஆயிட்ட, இந்த ஏஜுக்கு மேல நீ வெயிட் போட்டா நீ குறைஞ்சிடுவ இப்படிதான் கேட்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஐயோ நான் வந்து ஒரு ஆடியோ இது ஒரு லைக் ஒரு அவார்டு நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், அது சோலோவா பண்ணியிருக்கேன், இவ்வளோ டெக்னீஷியன்ஸை நான் மீட் பண்ணியிருக்கேன், அதை பத்தி யாருன்னா சொல்லுங்களேன் அப்படின்னு இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு அவுட் ஆஃப் லவ்லையோ கன்சர்ன்லையோ வாட் எவர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் ஒரு டைம்ல நம்ம வந்து இதுலயே அழகா தான் இருக்கும் அப்படின்னு நானே ஃபிக்ஸ் பண்ணி போதும் ரொம்ப எல்லாம் பண்ண வேணாம், நமக்கு பிடிச்ச சாப்பிடும் அப்படின்ற மாதிரியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. பட் ப்ராஜெக்ட்னு வரும்போது அதுக்கு சில நீட்ஸ் இருக்கு. நம்மளை நம்பி ஒருத்தங்க காசு போடுறாங்க, நம்மளை நம்பி ஒருத்தங்க வந்து இந்த கேரக்டர் இவ பண்ணுவான்னு நம்புறாங்க, அதெல்லாமே இருக்கு. ஆடிஷன் கொடுக்கும்போது நான் அவ்வளோ இல்லை. அது எனக்கு நான் லாஸ்ட் மினிட்ல தான் செலக்ட் ஆனேன். நாளைக்கு ப்ரமோனா இன்னைக்கு செலக்ட் அந்த மாதிரி ஆனேன். ஸோ அப்படின்றப்போ அந்த இன் பிட்வீன் கேப்ல நான் வெயிட் போட்டேன். இப்போ நான் அவங்கள எப்படி பிளேம் பண்ண முடியும்? நீங்க என்ன அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க, கூப்பிட்டுருக்கீங்க. நான் இப்போ அவங்களுக்கு அது கரெக்டா இருக்கணும்ல, உண்மையா இருக்கணும்ல, அப்ப நான் கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஸோ நான் தென் ஒரு 2 months இப்போ ஷெட்யூல் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 days நடிச்சிருக்கோம். மேபி நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். இன்னுமே நான் அந்த ஜேர்னில தான் இருக்கேன். இன்னும் ஒரு 2.5 கிலோ குறைச்சிட்டானா நான் வந்து போதும், அதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு இருக்கேன். பாப்போம் என்ன நடக்குது. ஆல் தி பெஸ்ட், யூ டெடிகேட்டட் ஜர்னி அப்படி தான் சொல்லணும். உண்மையிலே வாய் கட்டுப்படுத்தல ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆமா, ஒரு 2 years கேப். 2 yearsன்றதே வந்து சட்டன் போன மாதிரி இருக்கு. பட் ஆனா சொல்லும்போது 2 வருஷமா எங்கெங்க போனாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அந்த ஒரு 2 years என்ன நம்ம வந்து சஸ்டெயின் ஆகணும், இண்டஸ்ட்ரியிலே இருக்கணும், நமக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா நிறைய மைண்ட்குள்ள ஓடும் இல்லையா? அந்த பீரியட் எப்படி இருந்தது, என்னெல்லாம் யோசிச்சீங்க? இல்ல இப்போ எனக்கு அதுதான், நான் வந்து தீபிகாவா ஒரு விஷயத்துல இதா இருப்பேன். மணிக்காகன்னு ஒரு இது நான் பண்ண மாட்டேன். எனக்கு அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அது எக்ஸைட் பண்ணணும், எனக்கு அது பிடிச்சிருக்கணும். அண்ட் நான் வந்து ஆங்கரிங்காக வந்த ஒரு பொண்ணு. ஆக்டிங் மேபி இருந்திருந்தா வாட் எவர் கிடைக்குது பண்ணலான்ற ஒரு இது கூட எனக்கு இருந்திருக்கலாம். ஆங்கரிங்ன்றது மெயினா இருந்ததுனால எனக்கு அது எங்க சப்போர்ட் பண்ணும், எனக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ எங்க கிடைக்கும், எனக்கு வந்து நான் எங்க போய் அதிகமா பேச முடியும், அந்த மாதிரி ரோல்ஸோ அதுதான் எனக்கு தேடி தேடி வந்து எனக்கு போகணும்னு இருக்கு. அது எனக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு அப்புறம் 2 வருஷம் அமையல, நிஜமாவே அமையல. வர கேரக்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா, எனக்கு சூட் ஆகாத மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு இதுலயே இருந்தது. பட் இது வந்து எனக்கு
பெர்ஃபெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இன் பிட்வீன்ல அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த வாய் இருக்கு, நான் ஆங்கரிங் பண்றேன், எம்சி பண்றேன், ஈவெண்ட்ஸ் எடுக்கிறேன், ஷோஸ் போறேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஃபினான்ஷியலா சாப்பாட்டுக்கு கஷ்டம் வராத அளவுக்கு ஓடிடும், எப்பயுமே ஓடிடும். எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, அதான் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது, அந்த அளவுக்கு நான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்கேன் அப்படின்னுவாங்க. ஸோ அதனால எனக்கு அதுல எனக்கு இஷ்யூ வரல. குடும்பம், சாப்பாடு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அது வரைக்கும் எனக்கு போதும். சேவிங்ஸ் எல்லாம் இப்ப ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 2 இயர்ஸ் இவங்க நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரு ஈவெண்ட்ஸ்னும் போது எல்லாமே பிரைவேட்டா போயிடும் இல்லையா? பட் ஆனா ஒரு பப்ளிக் ஃபோரம்ல நம்ம வந்து தீபிகாவை எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புதுசா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பிரேக் த்ரூ பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கஷ்டமா இருந்ததா? இல்லக்கா, எனக்கு அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்துட்டே தான் இருந்தது. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு ஏதாவது ஒரு ஆடிஷன் யாராவது கேட்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் என்கொயர் பண்ணிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது என்னோட டிசிஷனா தான் இருக்கும். ஒன்னு ஸ்டார்டிங்லேயே வேணான்னு சொல்லுவேன். சில டைம் மேனேஜர்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ரொம்ப மரியாதைக்கான ஒரு பர்சனா இருப்பாங்க, அவங்க கிட்ட அப்படி சொல்ல முடியாதுன்னு போய் செட்டு வரைக்கும் ஆடிஷன் கொடுத்துட்டு சார் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். சிலதெல்லாம் போகும், ப்ராசஸ் ஆகும், நடக்காதுன்னு நினைப்போம், நடந்துரும். இதுக்கு மேல நீங்க நோ சொல்லக்கூடாதுன்னு வாங்க, ஆனா நமக்கு அது ஒத்துக்காது, மனசு நோ சொல்லிட்டு வருவோம். அப்படிதான் நிறைய நடந்திருக்கு. சோ இது நான் எவ்ரி 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இந்த மந்த்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுது ஃபினான்ஷியலா, ஓகே சொல்லிடலாமான்னு வரும். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல மனசுல இல்ல வேண்டாம், ஓட்டிடலாம், நமக்கான இது வர வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு. அத நான் ரொம்ப கொஞ்சம் இந்த மைண்ட் சொல்றது அதெல்லாம் கேட்டு கேட்டு நடக்கிற ஒரு ஆளா. சோ எனக்கு அதனாலதான் சோ இங்க எனக்கு கிடைக்காதுன்ற பயமோ இதுவோ எல்லாம் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா வந்துட்டே தான் இருந்துச்சு. பிஎஸ்ல கிடைச்ச அந்த ஒரு லைக் ஓவரான ஒரு லவ் ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங்ல வரும்போது வந்துட்டு ஒரு சின்ன ஓகே ஃபைன், புதுசா ஒரு கேரக்டர் நல்லா இருக்க போகுது அப்படின்னா, பட் ஆனா அந்த ஐஷு கிடைச்ச ஒரு லவ் அப்படின்றது வந்து ஹியூமங்கஸ் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா? அது பயங்கரமான ஒரு விஷயம். அண்ட் அது நடந்த போது எப்படி இருந்தது? அண்ட் லைக் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஐயோ முடிய போதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா? 2 இயர்ஸ்னாலும் இட்ஸ் ஸ்டில் யங். ஸோ எப்படி இருக்கு? எனக்கு கிடைக்கும் போது பயங்கர ஹாப்பி தான். இந்த இடம் போயிட்டா நம்ம எங்கேயோ ஒண்ணு ஃபுல்லா நமக்கு கிடைச்சிரும்டா, நம்ம போன கோலுக்கு வந்து ஒண்ணு ஜஸ்டிஃபையா இருந்துரும் அப்படின்ற மாதிரி தான். கிடைச்சப்போ பயங்கர ஹாப்பி. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரு அப்ப எனக்கு ரொம்ப ஏஜ் வைஸும் நான் அப்ப குட்டி தான். அந்த கிடைச்ச டைம்ல 2021ல கிடைச்சது. அப்போ ஒரு 4 இயர்ஸ் பேக் எனக்கு. அப்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தேன், சந்தோஷப்பட்டேன். ஆனா எனக்கு முடியும் போதெல்லாம் கஷ்டம் இல்லை. ஏன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணி திருப்பி வந்தது தானே. என்னோட வேண்டுதலே என்னன்னா, சுபம் போடும்போது அந்த இடத்துல நான் ஐஷுவா இருக்கணும். நீ வந்து ஐஷுவா பண்ணலம்மா அப்படின்னு யாரும் கேட்க கூடாது, நீ தானே ஐஷுன்னு கேட்கணும். அதுதான் என்னோட மேஜர் இதுவா இருந்தது. எனக்கு லாஸ்ட் எபிசோட்ல எல்லாம் நான் எதுவுமே ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப ஹாப்பியா சுபம் சொல்லும் போது அப்படி கையை தூக்கிட்டு நின்னோமா அப்படிதான் நான் என்ஜாய் பண்ணேன். அதனால எனக்கு ஜாலியா தான் இருந்தது அந்த ப்ராஜெக்ட். அண்ட் இப்ப வரைக்குமே பீப்புள் வந்து ஐஸ்வர்யான்னு சொல்லி இது பண்ணுவாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த நடிச்ச பொண்ணு தானே நீங்கன்னு கேட்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி மறக்காம இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ரொம்ப ஹாப்பி. அது கொடுத்த பேர் வந்து பயங்கரம், அதை பீட்டே பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலா இது இருக்கணும்ன்றதுதான் என் ஆசை. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணினதும் அதுக்குதான். ஐஸ்வர்யான்னு ஒண்ணு பண்ணிட்டோம்னா அதை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கணுமே தவிர அதுக்கு கீழே போயிடக்கூடாதுன்றதா அந்த 2 இயர்ஸ் வெயிட்டிங். சோ வான்மதி எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கும்னு நான் நம்புறேன். PS1 முடிஞ்ச உடனே வந்துட்டு PS2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லையா? சோ லைக் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஃபைன் இதே ஒரு கேஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரி ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இல்ல அப்படின்னும் போது நிறைய பேர் வந்துட்டு சில்லறையெல்லாம் சிதற விட்டு போட்டாங்க, என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. அது அப்ப என்ன நடந்தது? ஏன் நீங்க வந்துட்டு PS2ல வரல? இல்ல PS2ல ஆக்சுவலி என்னோட ஏஜ்க்கான கேரக்டர்ஸும் இல்ல. 2 கேரக்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ ஒண்ணு வந்து ஹீரோயின் கேரக்டர், அவங்க வந்து அஃப்கோர்ஸ் வந்து அந்த ஷோல வின் பண்ணாங்க, அவங்க தான் பண்ண போறாங்கன்னு தெரியும். மத்த 2 அண்ணியுமே வந்து அவங்கள விட பெரியவங்க. அப்ப என்னால அதை பிளே பண்ண முடியல. இன்னொரு தங்கச்சி கேரக்டர் இருந்தது, பட் அவங்களுக்கு அந்த டைம்ல அவ்வளவு ட்ராக் இல்ல. இப்போ 1 இயர் கழிச்சு இப்ப அவங்களுக்கு பயங்கரமான ட்ராக் போச்சு. அவங்க ஒரு வெட்டிங் சீக்வன்ஸ், அவங்க பயங்கரமா ஒரு பிளே, அது மாசா அப்படிலாம் இருந்தது. பட் இனிஷியல் டைம்ல அவங்களுக்கான பிளே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரதர்ஸ் அண்ட் அண்ணிங்க அவங்களுக்கு தான் இருந்தது. நம்ம ஐஸ்வர்யா மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அகைன் அந்த இதுக்குள்ள நம்ம போக முடியாது. அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் அதனால நம்மள எதுவும் சொல்லல. அவங்களே இந்த மாதிரி இருக்கு இதுதான் நாங்க, அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது தானே இல்லையா. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும்போது கூட அவங்க இன்னொரு வாய்ப்பும் எனக்கு கொடுத்தாங்க. திருப்பி நான் அவங்க கிட்ட போய் இல்ல எனக்கு இதுவும் கூட அதுவும் கூடன்னு கேட்கறது கரெக்டா இருக்காது. இருந்தா கொடுத்துருப்பாங்க, இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அகைன் வந்துட்டு உங்களுடைய லுக் வைஸ் நம்ம இப்ப பேசலாம். நிறைய பேர் வந்து உங்களுக்கும் நயன்தாரா மேம்க்கும் கம்பேரிசன் போடுறாங்க இல்லையா? எனக்கும் இன்னும் நிறைய பேருக்கு கம்பேரிசன் போடுவாங்க, தெரியாது.
சொல்லிட்டேன்னா நானே பதிவு பண்ண மாதிரி ஆயிடும், அதனால அமைதியா இருக்கேன். பட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு போட்டிருந்தாலும் நாங்க நிறைய பார்த்தது வந்துட்டு நயன்தாரா அவர்களோட தான் வந்து உங்களுடைய போட்டோ போட்டு நம்ம வந்து பாக்குறோம். அண்ட் ரெக்ரியேஷனும் அந்த மாதிரி. அண்ட் இன்னைக்கு உங்களோட அட்டையர் நாங்க வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஐயா படத்துல நாங்க பார்த்த நயன்தாராங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி ரெசனேட் ஆயிருக்கு எனக்கு அது? இல்ல ஆக்சுவலி இங்க ஒரு மச்சம் இருக்கு எனக்கு. அது வந்து எனக்கு ஒரிஜினல். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் என்னமோ வேணும்னே வச்சிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனா அது வந்து ஒரிஜினல். அதனால நான் அதை ஹைலைட் பண்ண மாட்டேன். ஹைலைட் பண்ணா அது ஒரு மாதிரி டூப்ளிகேட்டா தெரியும். இப்ப நிறைய பேர் இங்க எல்லாம் மச்சம் வச்சுட்டு அதை ஹைலைட் பண்ணுவாங்க. நான் வைக்க கூட மாட்டேன். எனக்கு கேட்டா கூட இல்ல மேக்கப் போட்டப்பறம் லைட்டா வேணா அதை டச் பண்ணிக்கோங்க. ஆனா அதுல வந்து பிளாக் கலர்ல எதுவுமே வைக்க வேணாம். ஏன்னா அது வச்சாதான் அது ஒரு மாதிரி டூப்ளிகேட்டா இருக்கும். தெரியற அளவுக்கு தெரிஞ்சா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காகவே சட்டிலா தான் பண்ணுவேன் அதை. சோ வந்து அது இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம நிறைய அவங்கள ஸ்கிரீன்ல பாத்திருக்கோம், ரசிச்சிருக்கோம், இது பண்ணிருக்கோன்றப்ப ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்கள மாதிரி இருக்கணும்னு அதை வச்சுட்டு நயன்தாரா அப்படின்னுவாங்க. அதுக்காக நம்ம அவங்கள ஆயிட முடியாது. ஹாப்பி. ஆமா, அப்படி ஒருத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணா ஹாப்பியா எடுத்துக்க வேண்டியதான். நன்றி சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஒரு ஆங்கரா நீங்க உங்களுடைய ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் ஆக்டரா எவால்வ் ஆயிருக்கீங்க இல்லையா? ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இன்னும் எதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு? ஏன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸா அட் அ டைம் அப்படியே எடுத்துட்டு போறதுன்றதும் கஷ்டம். ஒரு அப்பர் ஹேண்டா ஒரு இது வந்து நான் ஓவர் ஸ்டெப் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்றது ரெண்டுல எனக்கு ஆங்கரிங் ரொம்ப பண்ணணும்னு ஆசைதான். ஓகே. இப்போ வந்து ஆக்டிங் நான் பண்ணணும்னு நினைக்கிறதே ஏதோ ஒரு டெலிவிஷன்ல ஒரு நல்ல ஃபேஸ்ல நம்ம இருக்கணும். நல்லா பேசுறாங்க இந்த பொண்ணு. நிறைய பேர் ஆக்டிங்ல இருந்துட்டு நமக்கு ஆங்கரா நம்ம பார்த்திருக்கோம். இப்போ விஜய்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் இங்க இருந்து லைக் ஒரு ஷோஸ் பண்ணவங்க. இப்ப சபரி எடுத்துக்கலாம், குரேஷி எடுத்துக்கலாம், எக்கச்சக்கமா இப்ப மணிமேகலை அக்கா ஜீல பண்றாங்க. சோ அவங்களும் அந்த மாதிரி இங்க இருந்து வந்தவங்க தான். சோ கிட்டத்தட்ட வந்து டெலிவிஷன்ல ஏதோ ஒரு பாட்ல நம்ம வந்து நல்லா எங்கேயோ ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்றது அது அங்க வேற ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் ஒரு நப்பாசையில தான் பண்றது. சோ அதனால எனக்கு மேஜர் கோல் அதுதான். ஒரு நாள் ஒரு எபிசோடு ஒரு ஷோலயாவது நின்னுட்டா ஊர்ல இருந்து இந்த ட்ரீமோட வந்தோம்ல அது டிக், அவ்வளவுதான். அது வேணும். அது இன்னைக்கு நடக்குதா? மேபி என்ன நான் எப்பயும் சொல்றேன் 40-50 வயசுல கூட ஏதாவது பாட்டிமா ஒரு ஷோ இருந்து அந்த ஷோக்கு நான் ஆங்கரா போனா கூட எனக்கு ஹாப்பி தான். அந்த டைம் லிமிட் நான் வச்சுக்கல. இந்த டைம்குள்ள நான் ரன் பண்ணணும். அது நடக்கும். மனசுல ஒரு ஆசை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். நடக்கிறப்போ நடக்கட்டும். வாட் எவர் ஏஜ் நம்ம பாத்துக்கலாம். ஆனா நடக்கும். லைக் என்னன்னா பிஎஸ் முடிஞ்சும் கூட ஐஷு கண்ணன் வந்து நாங்க வந்து ஒன்னா பாத்துட்டு இருந்தோம். அண்ட் நிறைய வந்துட்டு அழகான ஒரு மெமரிஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனா இப்ப ரீசெண்டா நான் வந்து பார்க்கவே முடியறது இல்ல. ஏன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆச்சு? இல்ல இப்போ அவங்களுமே அடுத்த பிபி போனாங்க. இப்ப மூவிஸ் அப்படி இப்படின்னு செம்ம பிஸி ஆயிட்டாங்க. சோ இப்போ ஒரு ஜேர்னி ஒரு டைம் நமக்கு டுகெதர் இருக்குன்னா அடுத்து நம்ம 2 பேருக்குமே வேற வேற பாத்ல நம்மளோட ஜேர்னி இருக்கிறப்போ நம்ம போறதுதான் கரெக்ட் இல்லையா? நம்ம இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால ஒரே இதுலதான் அப்படி பண்ணிட்டே இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம டிவைட் ஆகி அவங்களோட இடத்துக்கு போறதுதான் அவங்களுக்கு நல்லது. சோ அவங்க மூவிஸ் அந்த இதுல போயிட்டாங்க. ஸ்டில் நம்ம வந்து டெலிவிஷன் தான் நம்மளோட கோல்ன்றதுனால நம்ம இந்த டெலிவிஷனுக்குள்ளவே சுத்திட்டு டிஜிட்டலுக்குள்ள சுத்திட்டு நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். வாட் எவர் த பிளேஸ் அவங்களுக்கு இருக்கிறது தான் கரெக்ட். பர்சனலி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. நீங்க நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து வாழ்த்துக்கிறோம். and thank you so much for the valuable time. Thank you. யுக்தா வெல்கம். எப்படி இருக்கீங்க? ஹாய், தேங்க் யூ. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட தமிழே அவ்வளவு அழகா இருக்கு. வெல்கம் டு தி தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிதான் சொல்லணும். அண்ட் உங்களுடைய இந்த ஒரு முதல் சீரியல் அண்ணாமலை குடும்பம் அப்படின்னும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி லேண்ட் ஆச்சு? தெலுங்கு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த from channel they have selected me first, but I got the call from Isai Circle with Isai Production House. So and Kavin sir, they both of them spoke with me. So after the discussion and all, that character they narrated me the characterization, and I really liked it. And there is a changeover and twist turns, and so I liked it very much. Related about the story. So அப்போ ஓகே பண்ணிட்டேன். அண்ட் யா இட் இஸ் ஆன் ஏர் நவ். யுக்தாவை நாங்க வெண்ணிலாவா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ஒரு அழகான அமைதியான சமத்து பொண்ணாதான் நாங்க வந்துட்டு ப்ரோமோலையும் பார்த்தோம் அண்ட் இங்க பிரஸ் மீட்லயும் நாங்க வந்து பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது வெண்ணிலா அப்படின்னு சொல்லும் போது என்ன இருந்தது மைண்ட்ல? One portion of side is she is very lovely and innocent, soft nature. So next kuda and the change over வருமோ, ஸோ அது கூட இருக்கு இது கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு யுக்தாக்கே கனெக்ட் ஆயிட்டு. நைஸ். அண்ட் சீரியல் வந்து ரீமேக் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு லைக் பை எனி சான்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சீரியல் பாத்தீங்களா? டெஃபினெட்லி
பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அதுல இருந்து? ஜஸ்ட் ஃபார் கேரக்டரைசேஷன் எப்படி ப்ராஜெக்ட் அந்த கூட்டு குடும்பத்துல என்னென்ன கேரக்டரைசேஷன் இருக்கோ அதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் வென் தே நரேட்டட் த ஸ்டோரி அப்போ அவங்க சொல்லுது கம்ப்ளீட் ஸ்டோரி இங்க we are not taking from that project but only the characterization we are taking and this the main content மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதுக்குன்னு இங்க நிறைய it will be more beautiful about your characterization அன்னி அந்த அஷூரன்ஸ் மட்டும்தான் கொடுத்திருக்காரு. அண்ட் அக்காக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு தங்கை அப்படின்னு சொல்லும் போது அண்ட் ப்ரோமோலையும் வந்து பார்க்க முடியுது லைக் ஆமா ஓகேங்க எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கோ. எடுத்துக்கோ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டரா இருக்கும்போது லைக் உங்களோட ஷூட் இப்ப வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் போயிருக்கு இல்லையா? சரி எப்படி இருந்தது அந்த ஒரு என்வாயன்மெண்ட்? ரொம்ப நல்லா இருக்கு. everybody were very friendly and homely feel கொடுத்திருக்காரு. so as அண்ணாமலை குடும்பம் title says இந்த production கிட்ட work பண்றது artist department and direction department whether it is any department so ஒரு family மாதிரி இருக்கும். அக்கா கூட ஒரு ரேப்போ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பாண்ட் எப்படி வந்து எவால்வ் ஆச்சு? ஏன்னா இங்க வந்து தமிழ்ல அக்கா தங்கச்சி உறவு அப்படின்னா வந்து அவ்வளோ ஒரு புனிதமான அவ்வளோ ஒரு லவ்வி டவ்வியான விஷயம் வந்து எல்லாரும் பாக்குற ஒரு இது. ஸோ உங்களுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? என்னங்க சிரிக்கிறதுலயே ஒரு இது இருக்கு. ஆஃப் ஸ்கிரீன் வந்துட்டு யானு வாட் டு டெல் தட் மீ எனக்கு தமிழ் எனக்கு என் அக்காவுக்கு ரியலி நல்ல பாண்டிங்கே இருக்கும். பட் ஆன் ஸ்கிரீன் கூட அந்த நல்ல பாண்டிங் இருந்துச்சுல. ஸோ அதனாலதான் ஆன் ஸ்கிரீன் அந்த லவ்வி டவ்வி வாட் யூ டோல்ட் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் அக்காக்காக எல்லாமே பண்றீங்க இல்லையா? அக்கா வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்காவது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் கேரக்டர்ல யுக்தாவா கோவம் வந்திருக்கா? என்ன வான்மதி பண்ற நீ அப்படின்ற மாதிரி? இன்க வரல. I don't know next. But I have experienced this kind of that experience in previous projects. உங்களுடைய போஸ்ட் நாங்க வந்து பார்க்கும்போது கல்யாணம் மேடையில இருக்கிற மாதிரி நாங்க வந்து பார்த்தோம். நீங்களும் ஆஷிஷும் இருக்கிற மாதிரி. ஸோ அக்காக்கு முன்னாடியே நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்க அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சீரியல்ல அடுத்தடுத்து வரும் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு லைன் சொன்னீங்கன்னா நாங்க வந்து ஹாப்பி ஆயிடுவோம். ஆல் ஸ்டோரி ஃபுல்லிங் அக்காக்காக வெண்ணிலா எல்லாமே விட்டுட்டு கொடுக்குற மாதிரி. பட் இந்த பாயிண்ட்ல வெண்ணிலா ఈ பாயிண்ட் கூட விட்டுட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இல்ல அக்கா வெண்ணிலாக்காக விட்டுட்டு அக்கா விட்டு கொடுக்குறாங்க இல்ல நேன் விட்டு கொடுக்குறாங்க அதுதான் சஸ்பென்ஸ். அண்ட் அகைன் பார்க்கும்போது லைக் வந்து உங்களை நீங்க கேரி பண்ணிக்கிற விதம் சீரியல்ல வந்து நிறைய அவ்வளோ அழகா வந்து இருக்கு. அட்டையர் வைஸும் சரி ஜுவல்லரி வைஸும் சரி இன்னைக்கு வந்து வந்திருக்கிறவங்களையே லீடுங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் ஒரு கல்யாண பொண்ணாவே நீங்க வந்து கிளம்பி வந்திருக்கீங்க இல்லையா? அவ்வளோ ஒரு ஹெவி ஜுவல்ஸ் அண்ட் ஹெவி லைக் சாரி அண்ட் ஹெவி லுக் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் சீரியல் வைஸும் சரி இங்கேக்கும் சரி எப்படி இருக்கு? I have to talk about this topic really. so avla effort irukku off screen kuda and the preparation prati oka pin point in the jewels in the costume color in the pattern so you can see that in the episodes oru characterization ke different pattern of costumes so adu you can easily identify and it shows on that. அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ப்ரோமோல நாங்க பார்க்கும்போது வந்துட்டு இந்த யூனிஃபார்மா இருக்கிற ஒரு வீடு, யூனிஃபார்ம் பிடிக்காத ஒரு அக்கா அண்ட் யூனிஃபார்ம்லாம் பரவாயில்லங்க அப்படின்னு சொல்ற ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி இந்த யூனிஃபார்ம் குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி போறாங்க இல்லையா? அங்க போயிட்டு இதே மாதிரிதான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா வெண்ணிலா எல்லாத்துக்கும்? இல்லைன்னா வந்து லைக் பிற்காலத்துல இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அக்கா மாதிரி மாறிடுவீங்களா? என்ன மாதிரி? அக்கா மாதிரி மாறிடும் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கனா என்ன விஷயத்துல பண்ணிடுவேன் அது எனக்கு தெரியல ப்ராப்பரா. அது எபிசோட் ஷூட் பண்ணேன். எனக்கு அது தமிழ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம் இல்லையா? அப்ப வந்துட்டு உங்களுக்கு எனக்கு அது ஃபீல் ஆயிருக்கா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறோம் ஆர் வந்து இந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கு சீக்கிரமா உடைக்கணும் இது நம்ம வந்து நம்மளும் தாண்டி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த லாங்குவேஜ் ஒரு
இதுவா இருக்கு, தடையா இருக்கு அப்படின்னு? And in our field, language barrier, I don't think so. But as well as definitely that language கத்துக்கணும். ஸோ எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்గా నేను கற்றுட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட் பெனிஃபிட்ஸ் அப்ளை பண்ண முடியும். அந்த டயலாக் டெலிவரி, தட் மாடுலேஷன், தட் சின்ன சின்ன ஸ்மால் எக்ஸ்பிரஷன், ஸோ ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் சீக்கிரமா கற்றுக்கோ. ஓகே. ஹோம் டவுன்ல ஒர்க் பண்றதுக்கும் அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு இடத்துல வந்து அதுவும் ஒரு முதல் சீரியல்னு ஒர்க் பண்றதுக்கும் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்கு? ஸ்பெஷலி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இசார் சார், ஸோ கவின் சார், ఎవరెవరు இருக்காரு, எவ்ரிபடி ஆர் லைக் ஓவர்வெல்மிங் மீ லைக் வித் அ லாட் ஆஃப் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ். ஒரு சின்ன குழந்தை, they treat as like a small kid only. So and how we take care of the kids, so அந்த மாதிரி for each and every விஷயத்துல அவளா ஓகே கவனிச்சுட்டு அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஃபீல். இங்க வந்துட்டு நடிக்கிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு லைக் கோ ஸ்டார்ஸ் வந்து ஹெல்ப் பண்றா, இது இப்படி இப்படி பண்ணு, அப்படி இப்படி பண்ணு, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன nuances எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? Rupa, Ashish, that translator, especially I'll give that. Okay. Rupa and Ashish, especially, and also Sadhana and Akka kuda. Akka Deepika also helped me a lot in translating. Nice. And வந்து உங்களுடைய இந்த ஒரு பேர் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ஒரு டைனமிக் டியூவோவா நான் வந்து பாக்குறோம். அவருக்கு வந்து உங்களை பிடிக்கல, ஆனா கல்யாணம் பண்ணிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே பிடிக்குது, கொஞ்சம் லவ்வா இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ஒரு டியூவோ அண்ட் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு லவி டவியான ஒரு கப்பலை வந்து எதிர்பார்க்கறாங்க இல்லையா? என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து எதிர்பார்க்கறீங்க, நீங்க எதிர்பார்த்து நடிக்கிறீங்க? personally I feel like இப்போ இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஜெனரேஷன் பாய்ஸ் மட்டும்தான் ப்ரப்போஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும், அப்புறமா தான் கேர்ள்ஸ் அக்செப்ட் பண்ணணும், அப்படி இருந்துச்சு. பட் இப்போ அது கிடையாது. இப்போ ஃபுல் ரிவர்ஸ். எதுக்கு பாய்ஸ் மட்டும் தானே லவ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணணும், கேர்ள்ஸ் எதுக்கு கம்மி இருக்காரு? அதெல்லாம் கிடையாது. ஸோ கேர்ள்ஸ் கூட எதுக்கு தங்குதலை, இந்த மாதிரி ஏதாவது தங்குதலை மொமெண்ட் உங்க லைஃப்ல வந்து நடந்திருக்க பர்சனலா யுக்தாக்கு? ஆமா, அது சொல்லுங்க. அதுக்கு என்ன காத்துக்கிட்டு? வேண்டாம் இப்போதான் வேண்டாம். ஒரு ரெண்டு சொல்லுங்க, இல்ல ஒன்றே ஒண்ணு நமக்காக ஒக்கட்ட தங்குதலை மொமெண்ட் சொல்ல போறாங்க யுக்தா. சொல்லுங்க யுக்தா. தங்குதலை மீன்ஸ் which kind of moment? லவ்ல சொல்லுங்க, அப்படியே ஒன்னொன்னா நம்ம சொல்லலாம். இது ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி டப்பு டப்புன்னு சொல்லுங்க. வேண்டாம். லவ்ல தங்குதலை மொமெண்ட் யுக்தாவோடது. For every girls there will be a dream boy, right? Okay, எனக்கு அப்படிதான் ஒரு அப்பாய் பார்த்துட்டு பிடிச்சி இருக்கு. அப்புறமா ஓகே 2 years அப்பாய் ரிலேட்டட் டு அப்பாய் நான் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிட்டே இருக்கு, ஓகே வெளி பேசுங்க. 2 years கூட என்ன நான் போய் பேசுறது அப்படி மைண்ட் செட்லனே இருக்கேன். But unexpectedly, I have met that boy. I don't know I should tell or not, but okay. Unexpectedly அந்த பையனை மீட் பண்ணிட்டேன். அது ஒரு மூவி தியேட்டர் லொகேஷன். அப்போ ஓகே that was the first time I have seen him directly. அப்போ பிடிச்சிருக்கு. அந்த few seconds of eye contact எனக்கு இன்வைட் பண்ற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்வைட்டிங் ஃபார் த லவ் அந்த மாதிரி ஃபீல் போயிட்டு இருக்கேன். ஓகே அப்புறமும் ஓகே என்ன பண்றதுன்னு ஃபியூ மந்த்ஸ் அப்படியே புஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் ஓகே தைரியம் எடுத்துக்கொண்டு ஹவ் டு டெல் நீ தைரியம் எடுத்துக்கொண்டு ஓகே லெட்டர் ரைட் பண்ணிட்டு போயம் அவங்க பத்தி ரைட் பண்ணிட்டு அவ்வளவுதான். என்னங்க அசால்ட்டா ஒரு காதல் காவியத்தை டப்புன்னு சொல்லிட்டீங்க நீங்க. I have lied to meet him with him only. అంటే ఇలానా ఎవరు மீட் பண்றாரோ சோ அதுக்குதான் ஒரு பொய் சொல்லிட்டு சோ ఆ பொய்க்கு காம்பன்சேஷனுக்கு ஒரு துளசி பிளான்ட் கிஃப்ட் பண்ணிட்டு சாரி ஃபார் லையிங் பட் ஐ ஹேவ் நோ அதர் சாய்ஸ் டு மீட் யூ அதர் than that. சூப்பர்ங்க. உண்மையிலே இது வந்து but he is really a gem of a person.
பியூட்டிஃபுல். பட் சீரியஸ்லி ஒரு தகுதலே மொமெண்ட் தான் உங்க லைஃப்ல இது அப்படின்னு சொல்லலாம். And I hope that in his entire life, I hope that I'm the first girl who made him feel like that wow moment. அண்ட் இப்போ வந்து அண்ணாமலை குடும்பம் மூலியமா இங்க இருக்க தமிழ் பசங்க எல்லாரோட மொமெண்ட்டையும் நீங்க வந்து அந்த மாதிரி மாத்திருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான அழகான ஒரு பெண்ணா நீங்க வந்து இந்த சீரியல்ல வலம் வர போறீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் ஃபைனலா மக்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முதல் சீரியல் அண்ட் முதல் படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வச்சிருக்கீங்க, நீங்க ஏதாவது தமிழ் மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களா? இப்பதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே நிறைய ஸ்டெப்பு நீங்க தான் என்ன ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு யூ ஷுட் கை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போங்கணும். ஸோ எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறோம் அவ்வளவு தூரம் நான் வரேன். கண்டிப்பா நாங்க வந்து 1000th எபிசோடோடைய இந்த ஒரு மீட்லயும் வந்து நாங்க வருவோம். அப்ப இதே மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கவிதை வந்து எழுதி வச்சு கொடுக்கணும். ஓகேயா? இந்த வீடியோ நான் அண்ணாமலை குடும்பம் த டைட்டில் சேஸ் உங்கள எல்லாரும் குடும்பம்లో எனக்கு తీసుకెళ్ళండి. தெலுங்குல ஒரு கவிதை மட்டும் அப்படி நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்லி விட்டுருங்க. தெலுங்குல கன்னடல சொல்றீங்களா? தெலுங்கு, கன்னடா, தமிழ், ஹிந்திங்க ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அடுத்து மலையாளமும் கத்துருக்காங்க. பேன் இந்தியா ஹீரோயின் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு கவிதை மட்டும். கவிதை ஓகே. அந்த அப்பாய்க்கு whatever I wrote actually 2-3 poems I have written and gave it to him, but one poem is like I got a dream about him. So on the dream எப்படி ஆயிடுச்சுன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு each and everything I gave it. Another one is நான் ட்ரீம் பாய்க்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது சொல்ல போறீங்க. This is dedicated to specially only you. ಕರೆಯೋಲೆಯ ಬರೆದಾಗಿದೆ ಇದ ನೀಡಲು ಭಯವಾಗಿದೆ ಇದಿಗೋ ನನ್ನ ಹೃದಯ ನಿನದೇ ಎಂದು ಗೆಳೆಯ ಸದ್ದಿಲ್ಲದಾಗ ಮೂಡುವ ರಾಗನಿ ಮುದ್ದಾಡುವಾಗ ಮೌನದ ಸ್ವರನಿ ಪಿಸುದನಿ ಮಾತು ಮನದಿ ನಿಂತೆ ತುಸು ದೂರದಿಂದ ನಿನ್ನನೆ ಕೂಗಿದೆ ಕನಸಲ್ಲಾಗಿದೆ ಪ್ರೀತಿ ನಿಜವು ಜೀವ ಬಯಸುತ್ತಿದೆ ಈ ಕನಸಿಗೆ ನಿನ್ನಯ ಪ್ರೀತಿಯ ನೀಡು ನನ್ನನ್ನು ಅಳಿಸದೆ. அழகா பாடுறீங்கன்னா கவிதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா பாட்டாவே பாடிட்டீங்க. இது சினிமா பாட்டா? நோ, மை ஓன் டியூனா? ஆமா, நான் ஏதோ ஒரு பாட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா என்னோட இதயம் உனக்குதான், உனக்கு மட்டும்தான் அப்படின்னு தானே ஏதோ சொல்றீங்க. ரிட்டன் திஸ் லெட்டர் ஃபார் யூ, பட் to give it to you எனக்கு கூச்சமா இருக்கு. So but here is my heart only for you. அச்சோ, இத வந்து நாங்க தனியா ஒரு ட்ராக்காவே ரிலீஸ் பண்ணலாம் போல, அந்த அளவுக்கு இருக்கு. உண்மையிலே பியூட்டிஃபுல்லுங்க. பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்ல நாங்க சீக்கிரமா எதிர்பார்க்கணும். இவ்வளவு அழகா வந்து நீங்க வந்து எழுதி பாட்டா பாடி டியூன்லாம் போடுறீங்க அப்படின்னா very talented. நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் and we wish you all the very best. Thank you for the valuable time. Thank you so much. தங்கமயில் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. இச்சலுகை நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.